மூர்த்தி பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடை பல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் உந்தன் அருளாகும். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பு காலை வணக்கங்கள். பரம் தருவா இறைவா தொகுப்பிலே பாபாவுடைய அற்புதங்கள். பாபா இருக்கும் பொழுது மட்டும் அவர் அற்புதங்கள் செய்ததாக யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். பாபா இன்றைக்கும் இருக்கிறார், இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார், மனிதனோடு மனிதனாக இருக்கிறார். பாபா நம்மோடு நடமாடுவது சத்தியம். உண்மையான பக்தி எங்கே இருக்கிறதோ அங்கே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இதை விட நமக்கு இப்போது பக்தி செலுத்துறது அப்படின்றது சில பேர் அது ஒரு பெரிய டாஸ்காக நடிச்சுருக்காங்க. ஐயோ நம்மளுக்கெல்லாம் அதெல்லாம் சரி வராது சார். கிடையவே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கடவுளை நீங்கள் நண்பனாக நினைக்கலாம், அப்பாவாக நினைக்கலாம், அம்மாவாக நினைக்கலாம், ஆசிரியராக நினைக்கலாம், எப்படி வேணால் நினைக்கலாம். நீ எப்படி நினைக்கிறியோ கடவுள் உன்னோட அந்த ஷேப்பில் உங்களுடனே இருப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. ஆனால் உண்மையான பக்தினா என்ன? 100% சரண்டர் டு காட். நீ தான் எல்லாம். நான் தபர் நான் ஷர்ட்டு போட்டுக்கிறேன், வேஷ்டி கட்டிக்கிறேன், பேண்ட்டு போட்டுக்கிறேன், ஜீன்ஸ் போட்டுக்கிறேன், நகை போட்டுக்கிறேன், இதெல்லாம் வேணால் நீயாக இருக்கலாம். ஆனால் இத்தனையும் உன்னை செய்ய தூண்டுவது யார் அப்படின்னா கடவுள் தான். இறைவன் உன் கூட இருக்கான், இறைவன் நம்மளோட இருக்கான். இதுதான் சத்தியம். இதை நாம் முதல்ல தெரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம நல்லவங்களாக மாறிடுவோம். இந்த கெட்ட எண்ணங்கள் வராது. பாபா சொல்கிறார், இந்த காமம், குரோதம், பொறாமை, பேராசை, முதல்ல இதெல்லாம் தாண்டா உன் எதிரிகள் அப்படின்றார் பாபா. முதல்ல இதோட நீ போராடு அப்படின்னு சொல்கிறார். பாபாவே சொல்கிறார். அதனால் இவற்றை எல்லாம் நாம் நீக்கிவிட்டால் நாம் கடவுளை காணலாம் என்பதிலே சந்தேகமில்லை. நான் எதுக்காக இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நேற்றைய தினம் நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன, அந்த கோயம்புத்தூரில் இருக்கிற என்னோடய பொண்ணுக்கு அவள் காலில் அடிபட்டுது அப்படின்னு சொன்னேன். அப்போது அவங்க வெளியூரில் இருந்தாங்க. வெளியூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வராங்க, கதவை திறக்கிறாங்க, பூட்டை திறக்கிறாங்க, உள்ளே போகிறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லைம்மா நான் பாபா பார்த்தாக்கணும் அப்படின்னு சொல்கிறா, ட்ரெஸ்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறா. அன்பர்களே, அவள் கண்ட காட்சி அற்புதமான ஒரு மெய்சில் இருக்க வைக்கிற காட்சி. அப்போ இன்றைக்கும் பாபா நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய சாட்சி இது, இந்த சம்பவம். இவள் போய் உள்ளே போய் பாபாவோட ட்ரெஸ்ஸை இப்படி கழட்டிட்டு வேறு ட்ரெஸ்ஸு போட போகிறான். உங்களுக்கு தெரியும் பாபாவோடைய போஸ் இல்லையா? அந்த ரைட் காலை மேலே தூக்கி போட்டுன்னு உட்காந்துருப்பார்ல. இவளுக்கு எந்த முட்டியில் அடிபட்டு கிராக் வந்திருக்கோ அதே கிராக்கு பாபாவுடைய அவள் வீட்டில் பூஜை செய்கிற பாபாவுடைய முட்டியில் அந்த காயம் இருக்கு. இன்றைக்கும் இதை நேரில் பார்த்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா இருக்காருன்னு அர்த்தம். இவளுக்கு பட்ட அடியை தான் வாங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்படின்னா பாபா தன்னுடைய பக்தர்களுக்காக, தன்னுடைய பக்தனுக்கு ஏதாவது நோய் அப்படின்னா பாபா துடிச்சு போயிடுவார். பாபாவுடைய மனசு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மெழுகை விட மென்மையான மனது, இளகிய மனசு. அப்போ தன்னோட பக்தனுக்கு ஏதாவது அப்படின்னா, தன்னுடைய பக்தன்னா என்ன, நம்ம அவருக்கு பக்தனாக இருக்கணும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், ஷீரடிக்கு போகணுன்னு நீங்கள் ஆசைப்படணும். நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்கன்னா உங்களை வரவழைக்க வேண்டியது பாபாவுடைய கடமை. கண்டிப்பாக வர வச்சுருவார். உங்களை கூப்பிட்டு பார்க்க வச்சுருவார். கூப்பிட்டு பார்க்க வைக்கிறதுல ஒரு ஆனந்தமான தரிசனத்தையும் கொடுத்து உங்களுக்கு சிறப்பான ஒரு அனுபவத்தையும் பாபா கொடுப்பார் என்பது சத்தியம். இதில் நான் எழுதி கொடுத்து கூட தயாராக இருக்கேன். ஏன்னா அடியனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன். அப்போது இந்த பெண் அதை பார்க்குறா.
அதை பார்த்தோன்னே பாபா எனக்காக நீ அடிபட்டியான்னு கேட்டாலாம். அதுதான் உண்மை. இப்போது நீங்கள் பாபாவை எவ்வளோ பிரியமாக பாபா கிட்ட இருக்கீங்களோ அதை விட 100 மடங்கு பிரியமாக பாபா நம்ம மேலே இருப்பார். அதுதான் உண்மை. இதை தான் இந்த கணேஷ் ஆனந்தகிரி பாபாஜி அந்த பெண்ணிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நான் பாபாவோடையே இருந்திருக்கேன், சின்ன குழந்தையிலேருந்து இருந்திருக்கேன், ஆனால் என்கிட்ட பாபா ஒரு விளையாட்டு விளையாடினார் அப்படின்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த பெண்ணும் சரி சொல்லுங்கள் நான் கேட்குறேன். அவளுக்கு பாபாவை பற்றி பேசினாலே ஆனந்தம் அவளுக்கு. அது மாதிரியான ஒரு பெண். அப்போது இந்த கணேஷ் ஆனந்தகிரி பாபாஜி சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போது அவரோட வார்த்தைகளே நான் வரேன். இப்போது எனக்கு 10 வயசு அப்போது பாபாவோட இருந்தபோது. அப்போ நான் அவரோடய இருக்கும்போது அப்போது ஓரளவு விவரம் தெரிஞ்ச வயசு, விவரம் தெரியாத வயசு, ஒரு அந்த அடலசன்ட் ஏஜ்னு சொல்லுவாங்க, அந்த 10 வயசு. பாபாவோடய நான் அப்போ இருந்தேன். அப்போ நிறைய பேர் வருவாங்க. எனக்கு பங்களா கொடு, எனக்கு செல்வம் கொடு, எனக்கு காசு கொடு, எனக்கு நிலம் கொடு, எனக்கு வீடு கொடு, எனக்கு இது பண்ணணும், எனக்கு அது பண்ணு, எனக்கு இது பண்ணு, நிறைய பேர் கேட்பாங்க. அதை பாபா ஆசி தந்து அதை நிறைவேற்றி வைப்பார். இது நான் ஒரு நாள் மனசில் நினச்சிருந்தேன். இது அன்பர்களே, இது கணேஷ் ஆனந்தகிரி பாபாஜி சொன்ன வார்த்தைகள். யார்கிட்ட? இந்த கோயம்புத்தூர் பொண்ணுக்கிட்ட. அவர் என்ன சொல்கிறாரா, நான் இது மாதிரி ஒரு நாள் என்ன நினச்சேன், நான் அவரோட மனசில் நினச்சினாராம். அன்பர்களே, மனதில் நினைத்ததை படிப்பவர் பாபா என்பது எல்லோருக்கும் தெரியும், தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது பாபாவுக்கு போய் சேர்ந்துடும். நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் பாபா சன்னிதானத்துக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களுக்கு என்ன குறை, எதுவாக இருந்தாலும் சத்தியமாக பாபா தீர்த்து வைப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்கள், என்னுடைய அன்பு சீத்தமிழ் நேயர்கள், ஆன்மீக பெருமக்கள் எல்லாரும் இருந்த இடத்துலேருந்தே வேண்டிக்கலாம் பாபாட்ட. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, இன்றைக்கி எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க, எல்லா வீட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் இதற்கெல்லாம் தீர்வு கொடுக்கிற ஒரே இடம் பாபாவுடைய சமஸ்தானம் என்பதிலே யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போது இந்த கணேஷ் ஆனந்தகிரி பாபாஜி சொல்கிறார், நான் 10 வயசில் நான் மனசில் நினச்சிட்டேன், பாபா நீ எல்லாரும் வராங்க, எல்லாரும் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அதை கேட்குறான், இதை கேட்குறான், நீ எல்லாத்தையும் கொடுக்குற, அவங்களுக்கும் ஆசி கொடுக்குற. எனக்கு ஒரு பங்களா வேணும், எனக்கு கார் இல்லைன்னா கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு மோட்டர் பைக்காவது வேணும். யார் இந்த பையன் நினைக்கிறான் நான் மனசில்? இந்த கணேஷ் பாபாஜி சொல்கிறார். அவர் தான் எனக்கு ஒரு கார் வேணும், இல்லைன்னா ஒரு மோட்டர் பைக்காவது வேணும், ஒரு பங்களா வேணும், நிறைய காசு வேணும், இதெல்லாம் எனக்கு கொடுப்பியா பாபா அப்படின்னு நினச்சிட்டு இன்னொன்று நினச்சிக்கிறானா. என்ன நினச்சிக்கிறான்? சரி, நம்ம வெளியிலேருந்து வரவங்களுக்கெல்லாம் பாபா ஆசீர்வாதம் பண்ணுறாரு, எல்லாருக்கும் கிடைக்கிறது, நம்ம பாபாவோடயே இருக்கோம், நமக்கு பாபா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நினச்சாராம். அப்படின்னு நினச்சி ஒரு காரியம் பண்ணாராம். அது என்ன காரியம், அதிலே பாபாவுடைய லீலை என்ன, அதை நாம் நாளை பார்ப்போம். ஓம் சாய்ராம். தென்னாடுடைய பெரியவா போற்றி,
ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் நம்ம அந்த நல்லிச்சேரி அப்படிங்கிற கிராமத்தைச் சேர்ந்த சாம்பசிவ ஸ்ரௌதிகளோட குடும்பத்தை பற்றி பார்த்துட்டுருக்கோம். அந்த சாம்பசிவ ஸ்ரௌதிகள் குடும்பத்தை விட்டு சன்னியாசத்துக்காக போயாச்சு. அவரோட பையனும் அவரோட பத்தினியும் அவரோட துணைவியும் 2 பேரும் கஷ்டப்பட்டுருக்கா. அவரோட பையனுக்கு இதயம் தொடர்பான ஒரு வியாதி வேற. இதோட மகா சுவாமிகள்கிட்ட போய் ஏதானு உதவி கேட்கலான்னு போனால் கேட்டு அங்கிருந்து 4 நாள் வச்சுருந்துட்டு மகா சுவாமிகள் அனுப்பிச்சிட்டார். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இவளுக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம், மகா சுவாமிகள் நமக்கு நேரம் எதுவும் நல்ல பதில் சொல்லலையே, எதுவும் பொருளை கொடுத்து இதை வச்சுட்டு காலம் தள்ளுங்கோ அப்படின்னு சொல்லவில்லையேன்னு ஒரு ஏக்கம். இதே காலகட்டத்தில், அதாவது இவா தஞ்சாவூருக்கு வந்த பிறகு, இவா தஞ்சாவூரில் யார் இவாளுக்கு காசு கொடுத்து காஞ்சிபுரம் அனுப்பிச்சாலும் அந்த அன்பர் கிரகத்தில் ரெஸ்ட் எடுக்கிறா 2 நாள். அதன் பிறகு நல்லிச்சேரிக்கு போகலான்னு உட்காந்துருக்கா. இதே வேளையில் தஞ்சாவூர்லேருந்து ஒரு மிகப்பெரிய மிராசுதார் மகா சுவாமிகள் தரிசனத்துக்காக காஞ்சிபுரம் போயிருக்கார். அந்த அன்பர்கிட்ட மகா சுவாமிகள் கேட்குறார், எனக்காக ஒரு உதவி பண்ணுவியான்னு கேட்குறார். அந்த மிராசுதாருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆஹா, நடமாடும் தெய்வம் நம்மக்கிட்ட உதவி கேட்குறதே, இதற்கு எப்பேற்பட்ட பெரிய பெரிய நிலச்சுவாழ்ந்தார்கள், பெரிய பெரிய தனவந்தர்கள்லாம் காத்துருக்கா. ஆனால் இந்த மகான் கேட்க மாட்டேங்கிறார். இப்பேற்பட்ட மகான் நம்மக்கிட்ட ஏதோ உதவி கேட்குறாரே அப்படிங்கிற சந்தோஷத்தோட, சொல்லுங்கோ பெரியவா, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும்னு கேட்குறார். அப்போ மகா சுவாமிகள் சொல்கிறார், அந்த கருணை தெய்வம் மகா சுவாமிகள் கருணை வடிவம் அப்படிங்கிறதுக்கு இது போன்ற பல உதாரணங்கள் இருக்கின்றன. மகா சுவாமிகள் சொல்கிறாரப்ப, தஞ்சாவூர் பக்கத்தில் நல்லிச்சேரின்னு ஒரு கிராமம் இருக்குது. ஆமாம் இருக்குது பெரியவா அப்படின்னு இந்த மிராஸ்தார் சொல்கிறார். அந்த நல்லிச்சேரியில் சாம்பசிவ ஸ்ரௌதிகள்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப விசுவாசமான பக்தர். இப்போ சந்நியாசம் ஆகிட்டு போயிட்டார். அவரோட குடும்பத்தில் அவரோட மனைவியும் பையனும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கா. பாவம், அவரோட ஆகாரத்துக்கு எந்த விதமான வழியும் கிடையாது. அந்த பையனுக்கு ஹார்ட்டில் ஒரு பிரச்சனையா, 2 பேரும் எங்கேயும் போய் வேலை செய்ய முடியாது, 2 பேரும் கஷ்டப்பட்டுருக்கா. இவாளுக்கு ஒரு உதவி பண்ணணும். 1 வருஷத்துக்கு தேவையான இவா 2 பேருக்கும் 1 வருஷத்துக்கு எத்தனை அரிசி மூட்டை வேணும், எவ்வளவு பருப்பு புளி வேணும், எவ்வளவு திரவியங்கள் வேணுமோ அவை அத்தனையையும், அத்தனை மளிகை சாமான் உட்பட அத்தனை பொருட்களையும் ஒரு வண்டியில் வச்சு இவாளோட நல்லிச்சேரி கிரகத்தில் நீ உடனே சேர்த்துறியான்னு கேட்குறார் மகா சுவாமிகள். எப்பேற்பட்ட ஒரு செய்தி. இவா 2 பேரும் கஷ்டப்பட்டுருக்கா. இவா 2 பேருக்கும் 1 வருடத்துக்கு தேவையான பொருட்கள் போய் சேரணும், உன் கையிலேருந்து போய் சேரணும். அங்கே அனுப்பிச்ச பிறகு எனக்கு தகவல் சொல்லு, இதுவே எனக்கு சந்தோஷம்னு அந்த தெய்வம் சொல்கிறது. அந்த மிராசுதாருக்கு ஆனந்தம் தாங்க முடியலை. பெரியவா, நீங்கள் சொன்னபடியே நான் உடனே அனுப்பிச்சுட்றேன் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தகவல் அனுப்புகிறார் அந்த மிராசுதார். தஞ்சாவூருக்கு தகவல் அனுப்பி அந்த நல்லிச்சேரிங்கிற கிராமத்தில் சாம்பசிவ ஸ்ரௌதிகள் கிரகத்துக்கு ஒரு வண்டியில் அத்தனை பொருட்களையும், அதாவது 1 வருடத்துக்கு எத்தனை பொருட்கள் தேவைப்படுமோ அத்தனையும் வண்டியில் போட்டு அனுப்புகிறார். வண்டியில் போட்டு அனுப்பிச்சு அந்த வீட்டுக்கு முன்னாடி கொடுத்துருன்னு சொல்லி அனுப்புகிறார். இந்த வண்டியும் அங்கே போகிறது. வண்டி அங்கே போனால் அந்த சாம்பசிவ ஸ்ரௌதிகள் வீடு பூட்டப்பட்டிருக்கு. இவா 2 பேரும் தான் இங்கே தஞ்சாவூரில் இருக்காளே. அந்த சாம்பசிவ ஸ்ரௌதிகளோட மனைவியும் பையனும் தஞ்சாவூரில் மகா பெரியவா பக்தர் வீட்டில் இருக்கா. அது உடனே என்ன பண்ணுறா, அந்த வீட்டு வாசல்லையே அவா திண்ணையிலேயே அத்தனை மளிகை பொருட்களையும் இறக்கி வச்சுட்டு இவா தஞ்சாவூரில் இருக்காங்கிற விவரத்தை பக்கத்து வீட்டிலேருந்து தெரிஞ்சுட்டு அங்கிருந்து தஞ்சாவூருக்கு வந்து விவரத்தையும் சொல்லிடுறா. அந்த மிராசுதாரோட ஆட்கள் தஞ்சாவூருக்கு வந்து இந்த தஞ்சாவூர் மகாபெரியவா பக்தர் வீட்டில் தங்கியிருக்கா. அந்த இடத்துக்கு வந்து தகவலையும் இவா 2 பேர்கிட்டையும் சொல்லிடுறா. மகாபெரியவா சொல்லி, எங்கள் மிராசுதார் உங்கள் வீட்டுக்கு 1 வருடத்துக்கு தேவையான பொருட்களை சப்ளை பண்ண சொன்னால் அத்தனை பொருட்களையும் நாங்கள் இறக்கி உங்கள் வீட்டு திண்ணையில் வச்சுருக்கோன்னு இந்த இடத்துக்கே வந்து தேடி விஷயத்தை சொல்லிட்டா. இந்த விஷயத்தை கேட்ட பிறகுதான் அந்த பையனும்
அம்மாவும் அப்படி கதறினாலாம். அந்த தெய்வத்தை நாம் கேட்டபோது, நாம் காஞ்சிபுரம் போனபோது ஒரு நல்ல பதில் நமக்கு சொல்லலையேன்னு, ஆஹா இந்த மகானும் நம்மளை கைவிட்டுட்டாரேன்னு நம்ம பேசுனோமே, அது எப்படி ஒரு நியாயமாகும்? அந்த கலியுக மகான், அந்த கலியுக தெய்வம் எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கு? நாம் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் நாம் 4 நாள் அங்கே இருந்தோம். அந்த தெய்வம் எந்த விஷயத்தையும் நம்மக்கிட்ட சொல்லாமல் நம்ம இடத்துக்கு இத்தனை பொருட்களை சப்ளை பண்ணியிருக்கே, இத்தனை பொருட்களை வண்டி வச்சு அனுப்பிச்சிருக்கே, எப்பேற்பட்ட தெய்வம் அவர் அப்படின்னு இருந்த இடத்திலிருந்தே அந்த மகானை வணங்கிட்டு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மகா பெரியவா பக்தர்கிட்டையும் ஒரு மன்னிப்பு கேட்டுண்டு, நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை தப்பாக நாங்கள் நினச்சிட்டோம், அந்த தெய்வம் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாலோ தேடி போய் உதவக்கூடிய தெய்வமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவா 2 பேரும் நல்லிச்சேரிக்கு கிளம்பி போயிட்டாலாம். போய் அவ கிரகத்து வாசல்ல, அவ வீட்டு வாசல்ல அந்த தென்னையில் குவிச்சு வைக்கப்பட்டிருந்த அந்த மளிகை பொருட்களை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டாலாம். 1 வருடத்துக்கு மேலே அந்த பொருட்கள் அவளுக்கு போதுமானதாக இருந்தது. அதற்கு அடுத்தடுத்து வந்த வருடங்கள்லையும் மகா சுவாமிகள் தயவுனால அவ குடும்பம் எந்த விதமான ஒரு வில்லங்கமும் இல்லாமல், எந்த விதமான தொய்வும் இல்லாமல் ரொம்ப நன்னா போச்சான். மகா சுவாமிகளோட அந்த பார்வை விழுந்தது அப்படின்னாலே எப்பேற்பட்ட ஜீவனுக்கும் ஒரு அனுகிரகம் கிடைக்கும். அவரோட அந்த அருள் பார்வையிலேருந்து எந்த ஜீவராசியும் தப்ப முடியாது. எல்லா ஜீவராசிகளுக்குமே அந்த அருட்பார்வை கிடைச்சிடும். மகா சுவாமிகளை நம்ம மடத்தில் பார்ப்போம், வெளியிடங்களில் பார்ப்போம். அந்த மகானுக்கு சில பேர் விசிறின்றிருப்பா. பெரும்பாலான நேரங்களில் விசிற மாட்டா. அந்த மயிர்பீலி கொண்டு ஒரு விசிறியை வச்சுண்டு சில பேர் வீசின்றிருப்பா. அப்படி வீசுவது கூட மகா சுவாமிகளுக்கு பிடிக்காது. அதை தவிர்த்துடுவார் மகா சுவாமிகள். சில வேளைகளில் சில பக்தர்கள் விசிறுவா. அந்த பக்தர்கள் அப்படி மயிர்பீலி கொண்டு விசிறுவது சில பேருக்கு பார்க்கும்போது, என்னடா இவர் ஒரு எளிமையான சன்னியாசியாக இருக்கார், இவர் ஒரு ஓலை விசிறி கொண்டு விசிறிக்காம இப்படிப்பட்ட ஒரு மயிர்பீலி கொண்டு ஒரு மிகப்பெரிய சமஸ்தான ராஜாக்கள் பயன்படுத்துவது போன்ற விசிறியை பயன்படுத்துகிறாரே அப்படின்னு சில பேருக்கு தோணும். இதற்கான காரணம் ரொம்ப எளிமையான காரணம். அந்த மயிர்பீலிங்கிறது பார்ப்பதற்கு கொஞ்சம் அதிகப்படி ஒரு செல்வாக்கான விஷயமா தோணும். மகா சுவாமிகள் அதை ஏன் பயன்படுத்தினார் அப்படிங்கிற காரணம் ரொம்ப அபூர்வமான காரணம். அந்த காரணம் என்ன என்பதை நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ராகவேந்திரம் குரு ராகவேந்திரம் தினம் பாடு மனமே யோகங்கள் கூடும். ஸ்ரீ ராகவேந்திரம் குரு ராகவேந்திரம் தினம் பாடு மனமே யோகங்கள் கூடும். தீராத துயரம் தானாக விலகும். தீவாகும் குருவின் சரணார தீராத துயரம் தானாக விலகும். தீர்வாகும் குருவின் சரணாரவிந்தம். மந்திராலயனே குருவே சரணம், மாமாதவனே குருவே சரணம். பந்தோர்களையே வாழ்வித்தருளும் வனவாசம் செய்யும் திருவே சரணம். சுகமாக காலை விடுகின்ற நேரம் துறையெங்கும் கேட்கும் குரு சுப்பிரபாதம். ஜகம் வாழ வந்த ஸ்ரீராகவேந்திரன் சயனம் கலைத்தே சீரருளும் நேரம். ஸ்ரீமூல ராம பத பங்கஜலோல பிருங்க ஸ்ரீபூர்ண போத மதுரம் சுதாப்தி சந்திர ஸ்ரீ வியாசராஜ விதுஷாம்ப
राघवेन्द्र